வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டாடா ஐபிஎல் 15th மேட்சோட ப்ரொடெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவனில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு யூசர்ஸ் வந்து நைட்டில் வந்து ஆப் வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க ட்ரீம் லெவனில். ஸோ என்ன பஞ்சாயத்து அப்படின்னு தெரியல. ஸோ மேபி கொடுக்க வேண்டியது கொடுக்கலையா, வாங்க வேண்டியது வாங்கலையா, இல்லை அதிகமாக கேட்குறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ அந்த பஞ்சாயத்துக்குள்ளே நம்ம போவேணாம். நேற்று ஜிடி வந்து சேஃபாக வின் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் இப்போ அவ்வளோ போகலை. பட் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக ப்ளே பண்ணியிருக்கீங்க. ரொம்ப க்ளோஸ் காலில் தான் வந்திருக்கீங்க. ஸ்லைட்லி ஒரு மிஸ்டேக் 2 மிஸ்டேக் தான் வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணி தான் நல்ல ரிசல்ட் எடுத்துருக்கலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கல்கட்டாவும் சன்ரைஸ் ஹைதராபாத் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து அவங்க பேட்டிங்கை நம்பி தான் இருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங், ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து நல்ல ஒரு ஹை ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிருக்காங்க. பட் வெனியும் பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் தான் ப்ளே பண்ணுறாங்க, ஈடன் கார்டனில். ஸோ ரெண்டு டீமே நல்லா ஹிட் அடிக்கக்கூடிய பிளேயர் தான். இந்த வெனியூலையும் நல்லா அடிக்கக்கூடிய ஸ்கோர் வரும். பட் ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹை ஸ்கோர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இனி வரக்கூடிய மேட்சஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மேபி ஏதாவது மிஸ்டேக் நடந்தால் மட்டும் ஒரு 200+ போகும். அப்படி இல்லைனா டைட்டாக பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன்ஸ் வந்து கொஞ்சம் மைண்ட் செட்டில் கேம் ஆடுவாங்க. ஸோ அவங்க அந்த டீமோட ப்ளஸ்ஸே அதுதான். ஸோ அவர் தான் கம்மின்ஸ் தான் கேப்டன்சி பண்ணுறாரு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிஃபோர் மேட்சஸ் வந்து பயங்கரமாக ஒரு இன்டர்வியூலாம் கொடுப்பாரு. நாங்கள் தான் ஹிட்டு, நாங்கள் தான் அடிப்போம் அப்படின்ட்டு. பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறத இந்த மேட்ச்சில் பார்த்துடலாம். பட் வெனியூவை பொறுத்த வரைக்கும் ஈடன் கார்டு தான் ப்ளே பண்ணுறாங்க. 3rd April 7:30 PM. ஸோ ட்ரீம் லெவன் பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக தான் போயிருக்காங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 207 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண மேட்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா 96 மேட்ச்சில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 39 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 57 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கம்பேரிசன் பார்க்கும்போது செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீம் வின்னிங் சான்ஸ் அப்படின்னு ஆல்மோஸ்ட் எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் ஆன் டைம் பிச் ரிப்போர்ட் பார்த்துட்டு, பிளேயிங் 11 பார்த்துட்டு, இம்பேக்ட் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ரெண்டு டீமோட ஹெட் வெயிட்ஸ்னு பார்த்தாக்க கேகேஆர் தான் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ப்ளே பண்ண 11 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கல்கட்டா வந்து 8 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து ஒரு 174 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மேட்ச் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க அந்த மேட்ச். ஸோ ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 விக்கெட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மும்பை கூட ப்ளே பண்ண மேட்ச்சில் 157 ரன். ஸோ சேஃபாக வந்து மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் வந்து ஒரு 4 8 விக்கெட், ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா 7 விக்கெட். ஸோ இந்த 2 பேட்டர்னில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்லைட்லி ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா வரும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பிச் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது ட்ரீம் லெவனில் ஸோ எல்லாருக்குமே அந்த ஆன் டைமில் அந்த ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும். அது இல்லாமல் இருக்காது. பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நர்வஸ் இருக்க தான் செய்யும். பட் எதுவாக இருந்தாலும் நம்ம அடுத்த வீடியோலேருந்து ஒவ்வொரு வீடியோலும் ஒரு இன்புட் நம்ம இந்த ட்ரீம் லெவனை மட்டும் பற்றி ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அபிஷேக் சர்மா, அஜிங்கர் ரஹானே, ரசில், ஹென்ரி கிளாசன், இஷான் கிஷான். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வச்சுருக்காங்க. பட் இதில் டாப்பாக யாரை எடுக்க போகிறாங்கிறத வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷித் ராணா, மயங்க் மார்கண்டே, முகமது சமி, வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க பர்டிகுலராக இந்த வெனியூவில். ஸோ ரெண்டு டீமோட பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா ஹென்ரி கிளாசன், டிராவிஸ் ஹெட், ரசில், மனிஷ் பாண்டே, குயின்டன் டீகாக், ரோமன் பவல், ஹர்ஷர் பட்டேல், ராகுல் சகர், ஹர்ஷித் ராணா. இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் நம்பர் வச்சுருக்காங்க. இப்போ லாஸ்ட் மேட்ச்சில் என்ன பிளேயிங் 11 கொடுத்தனோ வச்சுட்டு வந்ததோ அதே 11ஓட தான் வந்திருக்கேன். ஸ்லைட்லி ரெண்டு டீம்லையுமே சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு தோல்வியிலேருந்து வர்றாங்க. அப்போ ஏதாவது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி பார்க்கலான்னு பார்ப்பாங்க. பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ண சான்சஸ் இருக்குது எஸ்ஆர்ஹெச் டீமில். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவே மேட்சஸ் ப்ளே பண்ணும்போது சில இந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்குது. பேட் கமின்ஸ் ஒரு வேளை வந்து இயர்லியாக ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, ஸ்ட்ரகிள் ஆகிட்டா இயர்லியாக பேட்டிங் வரும் சான்சஸ் இருக்குது. அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. ஸோ கல்கட்டா பொறுத்தவரை குயின்டன் டீகாக், சுனில் நாராயண். ஸோ 2 பிளேயர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. டீகாக்கை பொறுத்த வரைக்கும் முகமது சமீட்ட த்ரெட் இருக்குது. ஆடம் ஜாம்பா கண்டிப்பாக உள்ளே வருவார், அவர்கிட்டையும் த்ரெட் இருக்குது. ஸோ 2 பிளேயருமே நான் வந்து உங்கள்கிட்ட ஆப்ஷனில் தான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் மேக் பண்ணுறவங்க கண்டிப்பாக 2 பிளேயரை ஸ்கிப் பண்ணவே மாட்டீங்க. நான் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இந்த வீடியோலையும் கொடுக்க போகிறேன். ஆன் டைமில் டெலகிராம்லேயும் ரிஸ்க்காக தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். பட் என்னோடய ரிஸ்க் பேட்டர்னில் ஏதாவது நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா நல்ல டீம் உங்களுக்கு ஷோ ஆகும். அதனால் ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு ரிஸ்க் டீம் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ விருப்பப்படுறவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்கள். குயின்டன் டீகாக், சுனில் நாராயண். ஸோ டீகாக்கை பொறுத்த வரைக்கும் வெனியூவில் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் ஃப்ளாப் ஆகிருக்காரு. சமீட்ட பேட்டட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுனில் நாராயண் நீங்கள் எங்கே எடுக்கலாம்னா மேபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா 50-50 ஆப்ஷனில் மட்டும் எடுத்துங்க. அப்பவும் ஆவரேஜ் தான், பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இருக்காது அவர்கிட்ட. ஸோ அதனால் வேண்டி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் நான் மட்டும் சுனில் நாராயண் அந்த இடத்துல கொடுக்குறேன். ஆவரேஜ் தான். ஒரு வேளை கேட்ச் ஏதாவது ட்ராப் ஆனால் மட்டும் ஹிட்டு கொடுக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஹெட்விகெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஆவரேஜ் வந்து ஒரு 135 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பவுலிங் பார்த்தீங்கன்னா ஒரு 14 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் ஸ்ட்ராங் தான், பட் ஹெட்விகெட்ஸில் வீக்காக தான் இருக்கார். த்ரெட்டுன்னு பார்த்தா பேட் கமின்ஸு, ஜெயதேவ் உன்கட்
கண்டிப்பாக 11ல் வந்தால் ஜெயதேவ் உன்கிட்ட பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மேட்ச்சில் வந்து பவுலிங் சைடு அட்லீஸ்ட் வீசி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கேப்டன் ட்ரை பண்ணுறது டபுள் ரிஸ்க் தான் உங்களுக்கு. அட்லீஸ்ட் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஜெயதேவ் உன்கட் உள்ளே வந்தால் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போவே உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு பிளேயர் ஜெயதேவ் உன்கட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஜிங்கா ரஹானே. ஸோ அஜிங்கா ரஹானே நீங்கள் எப்படி பிக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன் வந்து ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு வேளை கேட்ச் ஏதாவது ட்ராப் ஆனால் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த பேட்டர்னில் ட்ரை பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அஜிங்கா ரஹானவே ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ரஹானா பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரெடிக்ஷன் 50-50 ஆப்ஷனு. ஸோ இவருக்கு இந்த இடத்துல ஜெயதேவ் உன்கட்கிட்ட த்ரெட் இருக்குது. கண்டிப்பாக 11ல் உள்ளே வரலாம், வராமலும் போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரகுவன்ஷி வந்து ஷுவராக நீங்கள் பிக் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இதே டவுன் இறங்கினார்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து ஹிட் ஆக சான்சஸ் இருக்குது. அவர்கிட்ட அந்த 25 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ குயிக்காக ஸ்கோர் பண்ணுறதுனால இவரோட கேட்ச் ஏதாவது ஸ்லைட்லி SRH ட்ராப் பண்ணாங்கன்னா அந்த 25 ஒரு 30 ரன் 40 ரன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீக் பர்ஃபார்மன்ஸ் தான். பட் நல்ல ஒரு லெஸ் பிக்காக உங்களுக்கு பேட்டர் உங்களுக்கு இந்த டீமில் ரகுவன்ஷியை வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல நம்பர்ஸ் தான். பட் கல்கட்டாவில் நல்லா ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 280 வச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷர் பட்டேல்கிட்ட மட்டும் த்ரெட் இருக்குது. ஸோ அது கூட ஒன்றும் ட்ரபிள் கிடையாது. பட் வெங்கடேஷ் ஐயரை நீங்கள் எங்கே பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் என்னோட சஜஷன் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ரொம்ப ரிஸ்கியாக ஆறலாம் ட்ரை பண்ணுறீங்களோ, அதாவது ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க மட்டும் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா ஒரு கேப்டன் அப்படின்லாம் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். பட் ரிஸ்க்கு தான். கேகேஆர் வின் பண்ணுதுன்னா வெங்கடேஷ் ஐயரோட ரோல் வந்து பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு டீம் மேக் பண்ண மட்டும் உங்கள் நல்ல டீம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங். கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் இவருக்கு இயர்லியாகவே பேட்டிங் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா டாப் ஆர்டர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படிங்கிறதுனால அப்படின்னு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கேன். அதனால் உங்களுக்கு ரிங்கு சிங் வந்து கிளிக் ஆகும். பட் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் இவருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ரிஸ்க்கு தான். இந்த பிளேயர்லாம் வந்து சான்ஸ் கிடைக்கணும், பேட்டிங் சான்ஸ் கிடைக்கணும். அதனால் டபுள் ரிஸ்க்கு தான். கண்டிப்பாக வந்து பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா ஒரு ஹிட்டாக சான்சஸ் இருக்குது. பட் கேகேஆர் வின் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங்கு, ரசில் இந்த 3 பிளேயரோட இம்பார்ட்டன்ட் ரோல் இருந்தே ஆகணும். இருந்தால் மட்டும்தான் கேகேஆர் வின் பண்ணும். ஸோ அந்த பேட்டர்னில் யோசிக்கும் போது ரிங்கு சிங் வந்து கேப்டன் கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் எப்படின்னு யோசிக்கலாம். ஸோ நேற்று மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் கொடுத்துருப்பான் ஆன் டைமில். ஸோ டிம் டேவிட் கொடுத்தோன்னா இயர்லியாக பேட்டிங் கிடைக்கும் அப்படின்னு தான் கொடுத்துருந்தேன். பட் அவரோட நல்ல பாயிண்ட்ஸ் தான். பட் கேப்டன் விசிக்கு ஒர்த் ஆகலை. ஸோ அந்த மாதிரி நடக்கும். பட் கிளிக் ஆகிடுச்சுன்னா வேறு லெவலில் உங்களுக்கு டீம் வந்து ரேங்க் வரும். பட் பேட்டில்னு பார்த்தா ஹர்ஷர் பட்டேல் தான் பேட்டில் இருக்குது இவர்கிட்ட. ஷோராக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ மனிஷ் பாண்டே பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து நீங்கள் 50-50 ஆப்ஷனில் ஒரு ரொட்டேட்டிங் பிளேயரை யூஸ் பண்ணலாம். ஏன்னா மேலே வந்து ரகுவன்ஷி ட்ரை பண்ணுறீங்க, வெங்கடேஷ் ஐயர் ட்ரை பண்ணுறீங்க, ரிங்கு ட்ரை பண்ணுறீங்க. ஸோ பேட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் ஒரு 3 பிளேயர் மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு வாங்க 2 டீம்லையுமே. ஒரு வேளை ஒரு ஸ்கோர் 170 அந்த ரேஞ்சில் 180 போகும்னா ஒரு ப்ளஸ் ஒரு பிளேயர் வேணால் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இப்படி தான் ஃபேண்டசி உட்காரத்துக்கு இன்றைக்கி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 29 வச்சிருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் கொடுத்துருந்தேன். பட் இந்த மேட்ச்சில் வந்து ட்ரை பண்ணுறவங்க இப்படி கூட ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை மனிஷ் பாண்டே மேபி 11ல் மேலே கூட ப்ரொமோட் ஆகி வரலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது மனிஷ் பாண்டே ஹிட் ஆயிடுவார், ரகுவன்ஷி ஃப்ளாப் ஆயிடுவார். ஸோ அப்போ ஆன் டைமில் நம்ம டீம் ஷீட் பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ரகுவன்ஷி எடுத்துக்கலாம். மனிஷ் பாண்டே ஒருவேளை ஆன் டைமில் மேலே வர மாதிரி இருந்தால் அவரையும் ட்ரை பண்ணுங்கள், ட்ராப் பண்ணாதீங்க. இந்த மாதிரியான பிளேயர்ஸ் ஒரு 25 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட ஃபேண்டசியில் லெஸ்பீக்கில் உங்களுக்கு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரசூல். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அகேன்ஸ்ட்டு SRH டியூல் ரோல் கண்டிப்பாக பவுலிங் லாஸ்ட் மேட்ச்சில் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மேட்சும் அதே மாதிரி ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸு ரசூல்கிட்ட இருக்குது. ஸோ ரசூல் மேட்ச் ஹிட் ஆகிட்டார்னா கண்டிப்பாக வந்து கேகேஆரும் இந்த வின்னு இந்த கான்செப்டை நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் கேப்டன் வைசி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைசி ட்ரை பண்ணுறதுனா ரசல் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு பிக்காக இருக்கும். ஹெட்விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனு. பட் ஹர்ஷர் பட்டேல்கிட்ட த்ரெட் இருந்தாலும் அந்த 14-15 அந்த ரேஞ்சில் தான் அவர் பவுல் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக இயர்லியாக நல்ல ஒரு ஹிட்டு கொடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹெட்விக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 28 வச்சிருக்காரு. வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 வச்சிருக்காரு. டபுள் ஆப்ஷன் பிளேயரு கேகேஆரில் கண்டிப்பாக ஆண்டர் ரசல் நீங்கள் ட்ரை பண்ணால் நல்ல பிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரமன்தீப் சிங் வந்து சைட்டாகவே இந்த மேட்ச் வந்து ஃப்ளாப்பு. அதான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஹெட்விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 35 ரன் வச்சுருந்தாலும் இனிஷியலாக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பவுலர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. மேபி உள்ள ஃபர்தராக அடிஷ்னலாக பிளேயர்ஸும் உள்ளே கொண்டு வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த இடத்துல ஹர்ஷர் பட்டேல், ஜெயதேவ் உனக்கட்டு இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் உள்ளே வரும்போது இந்த மாதிரியான டொமஸ்டிக் பிளேயர் வந்து ஃப்ளாப் ஆயிடுவாங்க. ஸோ டொமஸ்டிக் பேட்டர் நல்லா ஹிட் ஆகிறாங்கன்னா அதே சேம் பேட்டர்ன் டொமஸ்டிக் பிளேயர் வந்து ஆஃப் நெட்டில் வரும்போது
கண்டிப்பாக நிறைய மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க, அதில் ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் நல்ல பிளேயரு. ஸோ நல்ல ஒரு ஆஸ்திரேலியன்ஸில் நல்ல ஒரு ஹிட் கொடுக்கக்கூடிய பிளேயரு, பர்டிகுலராக லெஃப்ட் ஆம். ஸோ லெஃப்ட் ஆம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிச்சில் நல்லாவே போல் பண்ணுவாங்க. இவருக்கு இன்னும் அந்த மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது கிடைக்கல, ரொம்பவே ரிஸ்க் தான், பட் இதுவரையும் கிடைக்கல. ஒருவேளை இவர் போல் பண்ணும்போது பார்த்து கூட ப்ளே பண்ணலாம். ஸோ அப்படி கூட நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பென்சர் ஜான்சன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். பெருசாக அந்த ஒரு விக்கெட் கிடைக்கிறதே சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். பட் ட்ரை பண்ணுறவங்க மேபி ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க, கேகேஆர் சைடு போகிறீங்க அப்படின்னா இவருக்கு அட்லீஸ்ட் ஒரு வீசியாவது கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டீம் இல்லை 2 டீம், மேக்ஸிமம் போகாதீங்க, ஒரு டீம் 2 டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லைட்லி இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரேங்க் வந்து நல்ல புஷ்அப் ஆகும். ஷோர் பவுலர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹர்ஷித் ராணா ஷோராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 2 மேட்ச்சில் வந்து விக்கெட்லெஸ்ஸாக இருந்தாலும் வெனியூவில் 15 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் கண்டிப்பாக வந்து இனிஷியலாகவும் அட்டாக் கொடுப்பாங்க, டெத்லி போல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவுலிங் எடுக்கிறாங்க கேகேஆர் வின்னு அப்படின்னா ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுலிங்னா கூட அட்லீஸ்ட் ஒரு வீசி கொடுத்தா ட்ரை பண்ணுங்கள், ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் இந்த வெனியூ நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் தான், நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் தான். ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 11 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 21 விக்கெட் எடுத்திருக்காரு. கல்கட்டா வின்னு அப்படின்னா இந்த ஸ்பின்னர் உள்ளே வந்துடுவார் ஃபேண்டசியில். ஸோ அதை நீங்கள் மைண்ட் பண்ணி டீம் மேக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பவுலிங் செகண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் கேப்டன் வீசிங்கிறது ஹைலி ரிஸ்க்காக தான் முடியும். ஃபேண்டசி இன்னும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கண்டெயின் பண்ணி போடும்போது அந்த ஒரு விக்கெட் எடுத்தால் கூட ஃபேண்டசி இன்னும் ஆயிடலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது அட்வான்டேஜ் வந்து 1-2 மாற்ற சான்சஸ் இருக்குது. மேபி செகண்ட் இன்னிங்ஸ் டியூ வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் வருண் சக்கரவர்த்தி நீங்கள் ஷுவராக பிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் வைபவ் அரோரா. ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் ரெண்டுமே வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா நல்லாவே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 4 ஒரு 6 போச்சுன்னா அடுத்த பால் கண்டிப்பாக கேட்ச் அந்த மாதிரி மாட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் யோசிக்கும் போது வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா இந்த 2 பவுலருமே கேகேஆர் சைடு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 2 பிளேயர் கூட நீங்கள் மாறி கூட ரொட்டேட்டிங் ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணலாம். சம்டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹர்ஷித் ராணா தான் எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க, ஹர்ஷித் ராணா தான் ட்ரை பண்ணுவாங்க. வைபவ் அரோரா பிக்கு லோவாக இருக்கும். ஸோ இம்பேக்டாக இருக்கும்போது செகண்ட் இன்னிங்ஸ் உள்ளே வருவார். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா மேபி ஸ்ட்ரைட்டாகவே 11 உள்ளே வரது சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா, கேகேஆர் வின்னு ஒன் சைடாக போகும்போது 2 பிளேயருமே பிக் பண்ணுங்கள். இல்லை நியூட்ரலாக போகும் அப்படின்னா பவுலிங் செக்ஷனில் ஏதாவது ஒரு பிளேயரை 50 ரொட்டேட்டிங் ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அந்த டீமோட கன்ஃபார்ம் பிக்கு கேகேஆர் டீமை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ரசில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி. ஸோ பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக அவங்களுக்கு ஆப்ஷன் தான் அந்த இடத்துல. மனிஷ் பாண்டே ஒருவேளை ப்ரொமோட் ஆகி மேலே வர்றாரு ஆன் டைம் லைனப் இல்லைன்னா அவர் நீங்கள் எடுத்துக்கலாம், பெட்டரான ஆப்ஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா குர்பாஸ் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. மேபி குயின்டன் டிகாக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கேகேஆர் குர்பாஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேப்டன் வீசி கொடுக்கலாம். கேகேஆர் வந்து ஷியோர் வின்னு அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மேட்சை. அதனால் ஆன் டைமில் குர்பாஸ் ரஹமதுல்லா குர்பாஸ் உள்ளே வந்தாருன்னா ட்ரை பண்ணுங்கள், கேப்டன் வீசி கொடுங்க. கண்டிப்பாக ஷியோராக கேகேஆர் சைடு மேட்ச் போக சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து அதை தாண்டி கேகேஆரில் நீங்கள் எடுக்கக்கூடிய பிளேயர் பெஸ்ட்டு பிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாத பிக்குன்னு பார்த்தா ரோமன் பவல் உள்ளே வந்தால் ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த பிளேயர் வந்து ஆண்ட்ரிச் நோர்கியா பவுலர், அவர் உள்ளே வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அதுவும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா மயங்க் மார்கண்டே ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர், இன்னொரு அடிஷ்னல் ஸ்பின்னர். ஸோ அவர் வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் கேகேஆரோட என்னோட ஆப்ஷனு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட்டு, அபிஷேக் சர்மா 2 பிளேயர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா கன்ஃபார்மாக 2 கண்டினியூஸ் ஒரு ஹிட்டு தான், ஃபேண்டசி இன் ஆகிட்டு தான் இருக்கார். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட் வந்து ரிஸ்க்கு மேட்ச்சு, ரெகுலர் டீம் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஷுவராக டிராவிஸ் ஹெட் வந்து ஃபேண்டசி இன்னாக சான்சஸ் இருக்குது. 50-50 ஆப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் விசி எந்த டீம்லேயும் 2 பேட்டர்லையுமே நீங்கள் கொடுத்துக்கலாம், ஒர்க் அவுட் ஆகும் இந்த டைம் உங்களுக்கு. இன்கேஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வின் பண்ணுறாங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட் இந்த இடத்துல கேப்டன் உட்காரத்துக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுறாங்கன்னா உட்கார சான்சஸ் இருக்குது. மேபி மேட்ச் வந்து க்ளோஸாக போனாலும் கேப்டன் விசி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செக்ஷனில் டிராவிஸ் ஹெட்டை வந்து ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் அவரோட பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அபிஷேக் சர்மா. ஸ்லைட்லி பேரை மாற்றுவாங்களா அப்படின்னா டவுட்டு தான், இதே பேர் தான் வரும். பட் கம்மின்ஸ் வந்து எப்போ இவர்கிட்ட பந்தை கொடுப்பாருன்னு தெரியாது, டபுள் ஆப்ஷன். ஸோ அதனால் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன் வந்து சொதப்பல் தான், ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவரே ஏதாவது அவுட் ஆகி போயிடுவார் நினைக்கிறேன், ரன் அவுட் ஆகி.
ஆனால் பவுலிங் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா தான் டவுட்டு. ஸோ அந்த பேட்டர்னில் யோசிக்கும் போது ஆன் டைமில் டீம் ஷீட்டை ஒரு தடவை பார்த்துக்கலாம். பவுலிங் ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னா அது கம்மின்ஸ் தான் கேட்கணும், நமக்கு தெரியாது. எதுக்கு நீங்கள் ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா மினிமம் 2 டீம்லையாவது இவரை வந்து பிளேயராக மட்டுமாவது ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ரிஸ்கியாக போவேன்னா ஒரு பிளேயராக மட்டும் வேணால் பிக் பண்ணுங்கள், நல்ல பிக்காக இருக்கும். பட் த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல ரசல்ட்டு 2 முறை அவுட் ஆயிருக்காரு, வருண் சக்கரவர்த்திட்டு 1 முறை அவுட் ஆயிருக்காரு. ஆண்ட்ரே ரசல் வந்து மேபி இனிஷியலாகவும் போல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க, இவங்களை கண்டெயின் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும்னா ஹர்திக் பாண்டியா மாதிரி கொஞ்சம் ரசல் வந்து கொஞ்சம் ஏமாற்றி போல் பண்ணுறவர் தான். கொஞ்சம் மீடியம் பேஸ் போட்டு கரெக்டாக ஃபீல் செட் பண்ணி போல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான் ரசல். ஸோ லாஸ்ட் மேட்ச் லூஸ் பண்ணாலும் விக்கெட் அவர்கிட்ட போச்சு பாருங்கள். ஸோ ஃபேண்டஸியில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஒன் சைட் டீமாக போனாலும் ரசலுக்கு அந்த விக்கெட் கிடச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி இனிஷியலாகவே போல் பண்ணும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது அபிஷேக் சர்மா என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாப்பு. பட் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்லலை. இஷான் கிஷான் வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு கிளிக்காக சான்சஸ் இருக்குது. பட் ரிஸ்க் தான். பட் கண்டினியூவாக ஃபஸ்ட்டு மேட்ச் கிளிக் ஆகி அடுத்த 2 மேட்ச் ஃப்ளாப் ஆகும்போது அவே மேட்சஸில் இந்த மேட்ச்சில் வந்து டாப்பில் வந்து இயர்லியாகவே அபிஷேக் சர்மா ஃப்ளாப் ஆகுறாருன்னா இந்த இடத்துல இஷான் கிஷான் வந்து அட்லீஸ்ட் ஃபேண்டசி இன்னும் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஒரு ஆப்ஷன் வேணும் உங்களுக்கு, ரொட்டேட்டிங் ஆப்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இஷான் கிஷானை ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் வேணால் போங்க. ஒருவேளை வந்து எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வின் பண்ணுறாங்கன்னா டிராவிஸ் ஹெட்டு, இஷான் கிஷானு, ஹென்ரிக் கிளாசன் இந்த 3 பிளேயர் ஹிட்டு கொடுத்தா மேட்ச் வின்னு. ஸோ அந்த பேட்டர்னில் நீங்கள் யோசிக்கும் போது விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் 2 பிளேயர் தான் உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறீங்க. ஸோ டிகாக்கு வரல, குர்பாஸ் வந்தால் குர்பாஸ் எடுத்துங்க, அப்படி இல்லைனா கிளாசன் எடுத்துங்க. அடிஷ்னலாக இஷான் கிஷான் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா, குர்பாஸ் வரல அப்படின்னா அந்த இடத்துல இஷான் கிஷானை ட்ரை பண்ணி பாருங்கள், கிளிக்காக சான்சஸ் இருக்குது. ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல ஆண்ட்ரிச் நோர்க்கியா ரொம்ப லேட்டர் டவுனாக தான் அவுட் ஆயிருக்காரு. ஸோ அது பெருசாக அஃபெக்ட் ஆகாது. பட் இந்த மேட்ச் என்னமோ ஒரு அசம்ஷன் தான், ரிஸ்கி ஆப்ஷன் தான். சேஃபாக கண்ணை மூடிட்டு போயிடாதீங்க. அந்த ஒரு பால் தான் மாட்டிக்கவும் சான்சஸ் இருக்குது, அதனால் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். நிதிஷ்குமார் ரெட்டி இந்த மேட்ச்சில் வந்து ஷூராக நீங்கள் எடுத்துக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து டவுன் இதே மாதிரி 4th டவுன் 5th டவுன் ப்ளே பண்ணார்னா கண்டிப்பாக ஒரு ஹிட் கொடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டபுள் ஆப்ஷன் இந்த மேட்ச்சில் வந்து இவர் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் கேப்டன் விசி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்ரவுண்டர் செக்ஷனில் நிதிஷ்குமார் ரெட்டி கொடுக்குறேன். ஹெட்டை பொறுத்தவரை 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. த்ரெட்டுன்னு பார்த்தா இனிஷியலாகவே ஹர்ஷத் ராணாகிட்ட அவுட் ஆகிருக்காரு. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கணும். பட் என்னோட ஆப்ஷன் வந்து கேப்டன் வைஸ் கொடுக்கக்கூடிய பெஸ்ட் பிக் இந்த இடத்துல ஆல்ரவுண்டர் செக்ஷனில் நிதிஷ்குமார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹென்ரிக் கிளாசன் ஷோராக நீங்கள் எடுத்துக்கலாம். கீப்பிங் செக்ஷனில் 2 டிபார்ட்மெண்ட்டுமே இனிஷியலாக அந்த ஒரு 20 பால் 15 பால் ஃபேஸ் பண்ணாலே ஃபேண்டசி இன்னும் ஒரு வேலை தாண்டிட்டாருன்னா பெரிய ஹிட் அடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ எஸ்ஆர்ஹெச் வின்னிங் பேட்டர்ன் ஃபஸ்ட் பேட்டிங்கில் போகிறீங்க அப்படின்னா ஒரு பிளேயராக சூஸ் பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங்னா மேட்சை முடிச்சு கொடுக்கவும் சான்சஸ் இருக்குது, கேப்டன் வைசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தா 3வது ஆப்ஷன் கேப்டன் வைசி இந்த இடத்துல ஹென்ரிக் கிளாசன் கொடுக்குறேன். ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 163, ஒரு 40 ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 79. ஸோ நல்ல சைக்கிளேட்டில் விளையாடும்போது ஃபேண்டசியில் பாயிண்ட்ஸ் வந்து குயிக்காக இன்க்ரீஸ் ஆகும். விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால ஃபேண்டசி இன்னும் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. 3வது பிளேயராக கேப்டன் வைசி ஹென்ரிக் கிளாசன் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அபினவ் மனோகர் பொறுத்த வரைக்கும் 3 மேட்சுமே அவருக்கு சான்ஸ் கிடச்சிது. அவர் வந்து அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கல. இந்த மேட்ச் உள்ளே கொண்டு வருவாங்களா 11ல் அப்படிங்கிறது டவுட் தான். ஒருவேளை ஏதாவது ஒரு டொமஸ்டிக் பிளேயர் கூட உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். அந்த டொமஸ்டிக் பிளேயர் மேபி கல்கட்டா பிளேயர் இருந்தால் கூட கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் ட்ரை பண்ணலாம். பட் ஸ்ட்ரைட்டாக 11ல் மனோகர் வந்தார்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கு மேபி இந்த மேட்ச் வந்து ஒரு 25 ரன் ஸ்கோர் பண்ணி ஃபேண்டசி இன்னும் அவருக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல பின் பண்ணி வச்சுருங்க, நோட் பண்ணிங்க. கமின்ஸை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற பேட்டர்னில் போகும்போது பவுல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. 4 ஓவர். ஸோ அப்போ அந்த 3 ஓவர் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா வர பவுலர்ட்டேருந்து ஒரு ஓவர் கம்மியாக சான்சஸ் இருக்குது. இந்த மேட்ச் 4 ஓவர் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 4 ஓவர் பவுல் பண்ணார்னா பவுலிங் செஷனில் இந்த இடத்துல இவருக்கு அந்த விசி வர சான்சஸ் இருக்குது, கேப்டன் விசி. ஸோ ஒரு வேளை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, 4 ஓவர் பவுல் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து விசி வந்து இந்த இடத்துல தான் வரும், பேட் கமின்ஸ் தான் வரும். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க, மேட்ச் க்ளோஸாக போகுது அப்படிங்கும்போது 2வது பேட்டிங் பண்ணும்போது கமின்ஸ் அந்த 20 ரன் 15 ரன் ஸ்கோர் பண்ணார்னா ஃபேண்டசியில் கேப்டன் உட்கார்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் யோசிக்கும் போது பேட் கமின்ஸை வந்து இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக பவுலிங் செக்ஷனில் ஒரு கேப்டன் வைஸ் கொடுத்து ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியான் முல்டர் 2வது பவுல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக எடுத்துங்க, நல்ல பிக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மல்டிபிள் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஃபாஸ்ட் பவுலர் இந்த இடத்துல வந்து விக்கெட் அதிகமாக தான் எடுப்பாங்க கொஞ்சம். ஸோ அந்த பேட்டர்னில் யோசிக்கும் போது ஓவர்சீஸ் பிளேயர் உள்ளே வராரா அப்படின்னு பார்த்துக்கலாம். மேபி 11ல் வந்து வரல, இம்பேக்டாக வர்றாரு அப்படின்னா வியான் முல்டரு 2வது பவுல் பண்ணுற மாதிரி தான் எடுத்துங்க, நல்ல பிக்காக இருக்கும். ஹர்ஷத் பட்டேல் கண்டிப்பாக 4 ஓவர் பவுல் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 12 ஓவருக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஸோ அந்த டைமில் தான் ஹிட்டிங் போவாங்க, விக்கெட்டும் கிடைக்கும். ஸோ அந்த பேட்டர்னில் நம்ம யோசிக்கும் போது
ஹர்ஷர் பட்டேலுக்கு ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். பெஸ்ட்டாக நீங்கள் 2 இன்னிங்ஸ்லையுமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லோவில் ஹைலைட் பண்ணியிருக்க பிளேயர்ஸ்லாம் 2 இன்னிங்ஸ்லையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். பெஸ்ட்டான பிக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சமி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொட்டேட்டிங் பிளேயராக எடுத்துக்கலாம். எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுறாங்க, சேஃபாக போகணும், ஒன் சைடாக மேக் பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டஸியில் வராமல் போகலாம். இல்லைனா எக்ஸ்பென்சிவாக போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஃபாஸ்ட்டு நல்லா அடிக்கக்கூடிய பிளேயர்ஸும் இருக்காங்க. ஸோ நீங்கள் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஸ்பெல்லு டெத்தில் போடக்கூடிய பவுலர்ஸை மட்டும் 2 டீமுமே ட்ரை பண்ணுங்கள். ஒரு 4 பவுலர், இந்த பக்கம் 2 பவுலர், 2 டீமுமே 2 பவுலர் கூட ட்ரை பண்ணுங்கள். ஸ்லைட்லி ஸ்பின் உள்ளே கொண்டு வரீங்கன்னா ஏதாவது ஒரு பிளேயரை ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ண நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்சாரி. ஸோ நல்ல ஒரு லெஸ் பிக் பிளேயர், நல்லாவே போல் பண்ணார், லெக் பிரேக்கு. ஸோ அந்த இடத்துல டேர்ன் கிடைக்கிது அப்படின்னா இவர் இந்த இடத்துல ஃபேண்டஸியில் வின் ஆகலாம். ஸோ அப்போ சிஷான் அன்சாரி வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் டீமில். ரொம்பவே லோ ஸ்கோர் போகுது, மேலே பார்த்த மாதிரி ஒரு 160 அந்த ரேஞ்சு தான் ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்லோவாக பிச்சு கொஞ்சம் டேர்ன் கிடைக்குதுன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ மல்டிபிள் விக்கெட் கிடைக்கவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லெஸ்ஸாக தான் இருக்கும். ஆன் டைமில் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டீமோட இம்பாக்ட் பார்த்தா இந்த டைம் வந்து எஸ்ஸிங்கு ஆடம் சாம்பா உள்ளே வர சான்சஸ் இருக்குது. பட் ஆடம் சாம்பா பொறுத்த 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 9 விக்கெட் எடுத்திருக்காரு. 2 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. டேர்ன் கிடைக்கிது அப்படின்னாக்கா கண்டிப்பாக விக்கெட் கிடைக்கும். பட் இல்லைன்னா விக்கெட் லெஸ்ஸாக தான் இந்த மாதிரி ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டஸியில் வராமல் போக சான்சஸ் இருக்குது. மேபி ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா அந்த டீமில் வருணை வச்சு அட்டாக் பண்ணுறாங்கன்னா இந்த டீமில் ஆடம் சாம்பா வச்சு அட்டாக் பண்ண சான்சஸ் இருக்குது. ஏன்னா சேம் வென்யூவில் ஒரு 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் கம்மின்ஸ் அதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணுவார். மைண்ட் கேம் தான் கம்மின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் ஆடம் சாம்பா ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா மல்டிப்புளாக டீம் மேக் பண்ணுறவங்க ஏதாவது ஒரு 2 டீம்லேயாவது ட்ரை பண்ணி பாருங்கள், டோட்டலாக ட்ராப் பண்ணலாம். பட் என்னோடய ப்ரிடிக்ஷன் வந்து ஆவரேஜ் ஒரு விக்கெட் ஃபேண்டஸி அவுட்டு, இதுதான் என்னோடய ப்ரிடிக்ஷனு. பட் 50-50 ஆப்ஷனில் டோட்டலாக ட்ராப் பண்ணாமல் இந்த மாதிரி பிளேயரை ஃபஸ்ட்டு போல் பண்ணாங்கன்னா மட்டும் ட்ரை பண்ணும். ஏன்னா வென்யூவில் 2 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்துருக்கும் போது ஃபஸ்ட்டு போல் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அந்த 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கரெக்டாக வந்து மல்டிபிள் விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் என்னோட ஷியூரான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் செக்ஷனில் டிராவிஸ் ஹெட் 1 கேப்டன் வைஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஹைலி ரிஸ்கியாக போகிறவங்க ஏதாவது ஒரு ஸ்லைட்லி ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள் விசியாக. நிதிஷ்குமார் ரெட்டி ஷுவராக எடுத்துக்கலாம் கேப்டன் வைசி பிக்கு. அங்கீத் வர்மா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னோடய சஜஷன் வந்து ஃப்ளாப் அப்படி தான் தோணுது. ஹென்ரி கிளாசன் ஷுவர் பிக்கு கேப்டன் வைசி. அபினவ் மனோகரும் ரொட்டேட் பண்ணிங்க. பேட் கமின்ஸு, வியான் முல்டர் செகண்டு, ஹர்ஷர் பட்டேல், ரிசான் அன்சாரி. இம்பேக்ட் பிளேயர் வந்து ஆடம் சாம்பா மட்டும் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன். பட் ஹெட் விக்கெட் இந்த இடத்துல சிம்ரன்ஜித் சிங் விக்கெட் எடுத்திருந்தாலும் ஃப்ளாப் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ டாப் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் விக்கெட்ஸில் ரிங்கு சிங்கே, மனிஷ் பாண்டே, ரசில், ஹென்ரி கிளாசன். ஸோ இந்த 4 பிளேயர் கொடுத்துருக்க அந்த இடத்துல. மேபி இந்த 4 பிளேயரும் உள்ளே வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ரிங்கு சிங் கொடுத்துட்டோம், ரசில் கொடுத்துட்டோம், கிளாசன் கொடுத்துட்டோம். மனிஷ் பாண்டே நல்ல ஒரு நம்பர்ஸ் வச்சுருக்காரு ஹெட் விக்கெட்டில். நல்ல நம்பர்ஸ் வச்சுருந்தாலும் பேட்டில் யாருக்கிட்ட இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அதை பார்த்துட்டு ஒருவேளை டவுன் கீழே வராரு அப்படின்னா இந்த ஆயுஷ் பதோனி, தீபக் கூடா இந்த மாதிரியான பிளேயர் மாதிரி சைலண்டாக வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஃபேண்டசி இன்னும் ஆயிடுவாங்க. நம்ம ஒரு பிளேயரை மிஸ் பண்ண மாதிரி ஆகிடும். அதனால் மனிஷ் பாண்டே நோட் பண்ணிங்க. நான் கொடுக்கலன்னு டோட்டலாக ட்ராப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ வெனியூவை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன், ரிங்கு சிங், ஹர்ஷத் ராணா, வருண் சக்கரவர்த்தி, அபிஷேக் சர்மா. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க. வெனியூவை பொறுத்த வரைக்கும் டாப் பிக். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹைலி ரிஸ்க் எங்கே எடுத்துருக்கோன்னா அபிஷேக் சர்மா. டோட்டலாக ரிஸ்க்குன்னு சொல்ல வரல, 4 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் தான். ஸோ கொஞ்சம் டேர்ன் கிடைக்கிது அப்படின்னா கம்மின்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்கிறது தான். ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போகுதுன்னா கம்மின்ஸே கையில் எடுத்துப்பார் கண்டிப்பாக பந்தை. ஒருவேளை 1 கட் வந்தார்னா 1 கட்டு போகும் பந்து. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ட்டு வந்து அன்சாரி வச்சுருக்காரு. அடிஷ்னலாக ஜாம்பா உள்ளே வந்தால் ஜாம்பா கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 ஸ்பின்னரோட உள்ளே வருவாங்களா அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் மார்க் தான். அப்போ அபிஷேக் சர்மா யூஸ் பண்ணுவாங்க. அந்த 2 ஓவராவது கொடுப்பாங்க. மேபி விக்கெட் மாட்டுச்சுன்னா ஃபேண்டசி இன்னும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் அபிஷேக் சர்மா டோட்டலாக ட்ராப் பண்ணாதீங்க. கேப்டன் விசி போவேன்னா பிளேயராக மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஸோ கேப்டன் விசி மேலே வீடியோவில் கொடுத்த மாதிரி அதே பேட்டர்னில் போங்க. பெட்டராக உங்களுக்கு சூட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டீம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்மெட் தான். உங்களுக்கு நிதிஷ் வீடியோவில் கொடுத்ததை அப்படியே உங்களுக்கு டீமாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நிதிஷ்குமார் ரெட்டி, டிராவிஸ் ஹெட். அதாவது எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுறாங்கன்னா இந்த பேட்டர்னில் போங்க, சூட் ஆகும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக. இதில் ஏதாவது பிளேயர்ஸை மாற்றணும் அப்படின்னா அந்த இடத்துல ரகுவன்சி இந்த இடத்துல வந்து நீங்கள் அடிஷ்னலாக வந்து இவரை ட்ரை பண்ணலாம், ரகானை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயரை ட்ரை பண்ணலாம். இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். ஸோ பவுலிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வைபவ் அரோரா கொடுத்துருக்கேன். அந்த பிளேஸில் வந்து ஹர்ஷத் ராணாவை நீங்கள்
ரொட்டேட் பண்ணிக்கலாம். இஷான் கிஷன் எடுத்திருக்கேன், ஹைலி ரிஸ்க்கு தான், அதையும் சொல்லிடுறேன். டோட்டலாக உங்களுக்கு ஒரு பவுலரை போகிறீங்க, மேபி உள்ளே வந்து குர்பாஸ் உள்ள வராருன்னா குர்பாஸை நீங்கள் இந்த டீமில் எடுத்துக்கலாம். இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷனு. பட் ஃபேண்டஸியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல 2 பிளேயர் இல்லை 3 பிளேயர் தான் வர சான்சஸ் இருக்குது. பேட்டிங்கில் வந்து ஒரு 3 பிளேயர் என்னாவ சான்சஸ் இருக்குது. அந்த ஆங்கிளில் கூட நீங்கள் யோசிச்சு கூட டீம் மேக் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஃபேவராக காமிக்கிறோம் உங்களுக்கு. கேகேஆர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க. பவுல் பண்ணும்போது இந்த 2 பிளேயர் மட்டும் தான் பேட்டிங்கில் கிளிக் ஆகிறாங்க. வீடியோவில் கொடுத்த மாதிரி இந்த 2 பிளேயர் மட்டும் பேட்டிங், மீதியெல்லாம் ஒரு ஆவரேஜ் ஒரு 20, 15 அந்த மாதிரி அவுட் ஆகுறாங்க. இந்த 2 பிளேயர் ஹிட் ஆகுறாங்கன்னா மேபி கேப்டன் விசி இங்கே கூட உட்காரலாம். லூசிங் டீமுக்கு சைடு ஏதாவது விசி கூட உட்காரலாம் சம்டைம்ஸ், அந்த மாதிரி கூட போகும். பட் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்ச் க்ளோஸாக போகுனால இந்த இடத்துல ரிங்கு சிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர் மேலே விசி வச்சிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது இந்த இடத்துல 2 விக்கெட் எடுத்துடுற ரசில், செகண்ட் பேட்டிங் வாய்ப்பு கிடச்சா கேப்டன் ஹிட்டு. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது கேகேஆர் ஃபேவராக போகிற டீம் தான் அந்த டீம். இதில் ஏதாவது நீங்கள் ஆல்ட்ரேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஹர்ஷத் ராணா இடத்துல வைபவ் அரோரா ட்ரை பண்ணலாம், அன்சாரி இடத்துல ஜாம்பா ட்ரை பண்ணலாம், இல்லைனா கம்மின்ஸ் கூட உள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா பேட்டிங் ஆப்ஷன் இங்கே 2 பேட்டர் தான் உள்ளே கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, 3 பேட்டர் கொண்டு வந்திருக்கோம். அதனால் கம்மின்ஸ் கூட நீங்கள் அந்த இடத்துல ஒரு பேட்டிங் டபுள் ஆப்ஷன் பேட்டர்னில் யோசித்து உள்ளே கொடுக்கலாம். இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷனு. ஸோ இதை தாண்டி இந்த டீமில் பிளேயர்ஸ் யார் வருவாங்க அப்படின்னா பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீட்டலாக இருக்கும். விசி வந்து குர்பாஸை போயிருப்போம் பாருங்கள், மேபி உள்ளே வந்தாருன்னா இன்றைக்கி ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சேம் வெங்கடேஷ் ஐயர் ஆப்ஷனில் நீங்கள் ரொட்டேட்டிங்கில் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷனு. இதில் கேப்டன் விசி பார்த்தீங்கன்னா டிராவிஸ் செட்டு ட்ரை பண்ணலாம், கிளாசன் ட்ரை பண்ணலாம், ரசூல் ட்ரை பண்ணலாம். பவுலிங் சைடு போகிறீங்கன்னா வைபவ் அரோரா, ஹர்ஷர் பட்டேல், இந்த 2 பவுலரில் ஏதாவது ஒரு பவுலர்கிட்ட விசி போக சான்சஸ் இருக்குது. அந்த ஆங்கிளில் கூட யோசிச்சு கூட டீம் மேக் பண்ணுங்கள். ஸோ இதை தாண்டி இந்த டீமில் வேறு ஏதாவது பிளேயர் உள்ளே வருவாங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் டீமில் வந்து வந்தால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஜாம்பா இம்பேக்டாக வந்துடுறாரு. ஓகே, அது இதை தாண்டி மெண்டிஸ் ஒரு வேளை உள்ளே வராரான்னு பாருங்கள். கமிந்தோ கே மெண்டிஸ் உள்ளே வந்தாலும் ஆவரேஜ் தான் பர்ஃபார்மன்ஸு, பெருசாக ஒன்றும் கொடுக்க மாட்டார். ஸ்லைட்லி நீங்கள் ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் கூட மெண்டிஸ் உள்ளே வந்தாருன்னா எடுத்துக்கலாம் நீங்கள், அதுவும் உங்களுக்கு கிளிக் ஆகும். அடுத்து அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதர்வா வந்தாருன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்ல பிக்காக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வேளை வந்து கமின்ஸ் வந்து கொஞ்சம் ஆங்கிள் யோசிக்கிறாரு, அதர்வா உள்ளே வர்றாரு அப்படின்னா அதர்வா ட்ரை பண்ணலாம். அதை தாண்டி சச்சின் பேபி உள்ளே வந்தால் கூட ட்ரை பண்ணலாம். அந்த 2 பேட்டருமே ஒரு லெஸ் பிக்காக தான் இருக்கும், ஏன்னா யாருமே யோசிக்க மாட்டாங்க ஆன் டைமில். அதனால தான் முன்னாடியே கொடுத்துட்றோம் உங்களுக்கு. அதர்வா டைடு, சச்சின் பேபி லைசன்ஸ் கொடுத்து ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஏதோ அமைக்கிட்டேன், அது கட் ஆகி போச்சு. ஸோ எப்படி அவுட்ஃபிட்டு ஸோ பாருங்கள் அப்படின்ட்டு. ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.